ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பட்டாசு வைப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நைட் டைமில் நாங்கள் போட்ட பட்டாசு மூமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். அப்பாவும் பொண்ணும் ஃபஸ்ட்டு ராக்கெட் வச்சாங்க. சர்னு 3 ராக்கெட்டு செம்மையாக போச்சு. இது வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க ஸ்டெப்ஸில், நம்ம ஃபேக்ட்ரி முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிட்டோம். பட்டாசுலாம் கவரில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒன்றா நான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். கேண்டீனில் வந்து கம்மி மத்தாப்பு கொளுத்தி பாப்பா அதை சுற்றிட்டு இருந்தா, ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி. என் பையன் வந்து கம்மி மத்தாப்பை வச்சுட்டு பூந்தொட்டி சங்கு சக்கரத்தெலாம் ஒன்றா எடுத்து கொடுக்க சொல்லி அவன் போய் போட்டுட்ருந்தான். செம்மையாக புஸ்வானம் வந்துச்சு. சங்கு சக்கரமும் செம்மையாக சுற்றுச்சு. எந்த வெடியும் குறை சொல்ல முடியாது. அந்த 70 ஐட்டம் பாக்ஸுக்கு வந்து குறையெல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. அப்புறமா சாட்டையை சுற்றிட்டு இருந்தால் அதை அமர்ந்தோடனே டக்குன்னு போய் என் பையன் பிடிச்சி அவகிட்ட கொடுத்தான். அதனால் பிரதர் சிஸ்டர் பாண்டிங் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பொறி பானத்துலேயே வந்து திரி டைப்பில் வைக்கிறது அதை நான் வச்சேன். அதுலேயே மேலே பற்ற வைக்கிறதுன்னு இருந்துச்சு, அதையும் வச்சேன். அந்த மாதிரி அதுக்கப்புறமா கார்ட்டூன் பட்டாசுங்க, கார்ட்டூன் இமேஜஸ் டோரா அது இதுன்னு போட்டு அதுவுமே டப்புன்னு நல்லா வெடிச்சு போச்சு. ஓகேங்களா. இந்த கார்ட்டூன் பட்டாசுமே ஜாலியாக வெடித்தான் என் பையன். அதுக்கப்புறமா என் பையன் வந்து ராக்கெட் 4-5 வச்சான். அதுவுமே சருன்னு மேலே எங்கிட்ட போகுதுன்னே நமக்கு தெரில. அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போதா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி தான் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ பாம் பாக்ஸ் எடுத்துட்டாரு. அப்பா நான் வைக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவனும் போய் நான் 3 அணுகுண்டை வச்சான். டப்புன்னு காதை கிளிகிற மாதிரி வெடிச்சுது. என் ஹஸ்பண்டும் அதில் இடையில அணுகுண்டை போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இது கடையில் பார்த்திங்கன்னா குருவி வெடி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வெடி, சரஸ்வதி வெடி, பாம்பு வெடி வச்சான். சருன்னு போச்சு. அந்த பொறி பானம் மேலே போகுது இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து அந்த நீளமானதை தான் யூஸ் பண்ணி ராக்கெட்டை வந்து அவங்க விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரவெடியும் என் ஹஸ்பண்ட் விட்டார். ஓகேங்களா. அந்த சரவெடி, அணுகுண்டு இந்த மாதிரி டைப்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். பொறி பானம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க தான், அதையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். அவங்க செம்மையாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக கம்மி மத்தாப்புலே நீட்டிட்டு சக்கரை மாதிரி சுற்றுறது, சக்கரை மாதிரி வர்றது, அது மாதிரி வெரைட்டி ஆஃப் இருந்துச்சு. அதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம். என் ஹஸ்பண்டும் வந்து 2-3 பொறி பானத்தை வச்சார். அதை செம்மையாக போச்சு மேலே வரைக்கும். ஏறுபாம்பு காலையில் வைக்கும்போது ஒன்றுமே போகல. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக அந்த சாட்டையில் பார்த்தா வைக்கும் ஏறுபாம்புன்னு சொல்லிட்டு செம்மையாக போச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோதான் காலி பண்ணிட்டோம். அப்பா இன்னும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ப்பான்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க பாக்ஸே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 70 ஐட்டம் பாக்ஸே தூக்கிட்டு வந்த பிறகு எல்லாத்தையுமே வச்சு காலி பண்ணிடலாம். இனி வச்சாலும் இங்கே வந்து கோல்டு வெதர் பெங்களூரில் எல்லாம் பழுத்து போயிடும். நம்ம இன்னைக்கு கார்த்திகைக்கு வெடிக்கிறதா இருக்கட்டும், நியூ இயர்க்கு வெடிக்கிறதா இருக்கட்டும், பழுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெடிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி 70 ஐட்டம் கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா தீபாவளி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என் ஃபேமிலியில் என் பசங்க, பொண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து பட்டாசு வைப் இப்படி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிங்களா? உங்களோட தீபாவளி இந்த மாதிரி போச்சான்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிலேட்டட் விஷஸ் எல்லாருக்கும். ஆல்ரெடி 2 வீடியோவில் என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லா மக்களுக்கும் நான் ஹாப்பி தீபாவளி சொல்லியிருக்கேன். அகெயின் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீட்டில் இப்படி தான் நாங்கள் பட்டாசெல்லாம் கொளுத்தி சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி செம்மையாக வந்து பயங்கரமாக எல்லா பட்டாசையும் கொளுத்தி முடித்து இவ்வளோ இதையுமே காலி பண்ணியிருந்தோம் ஃபுல்லாகவேவும். கடைசியாக எல்லாத்தையும் பாக்ஸில் தூக்கி போட்டு மொத்தமாக போய் அங்கே இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம். ஓகேங்களா. ஃபைனலாக வந்து நம்ம காலி பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. எங்களோட பட்டாசு வைப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா. அந்த வீடியோவோடய சேர்த்து போட்டால் ரொம்ப லென்த்தாக போகுமே அப்படின்றதுனால எதை கட் பண்ணுறது வேணான்றது தெரியாமல் தான் நம்ம இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா. கம்பி மத்தாப்பை ஃபுல்லாக விடாமல் பிடிச்சிட்டு இந்த காலி ஆக என் பொண்ணு அப்படியே பிடிச்சிட்டு ஹாப்பி தீபாவளின்னு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாக்ஸு காலியாக தான் அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டா. மார்னிங்லாம் பயந்து இன்னொரு வீட்டில் போய் உட்கார்ந்தவ அப்போ தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியும் எவ்ரி மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. உங்கள் வீட்லேயும் இப்படிலாம் வந்து பசங்க பண்ணாங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். டாடா பாய். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ பாய்.